30 days resinart challenge நம்ம இன்னைக்கு டே 26ல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ரெசின் வால் கிளாக் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ரெசினார்ட் பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெசின் வால் கிளாக் செய்கிறதுமே சேம் ரெசின் ஃப்ரேம் செய்கிற ப்ராசஸ் தான். பட் இதுக்கு உங்களுக்கு கிளாக் செய்கிறதுக்கான மோல்ட் ஆர் MDF பேஸ் வேணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த ரெசினை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லேயராக போர் பண்ணிக்கணும். அது 24 hours ட்ரை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் போட்டுக்கலாம், ஆர் டிசைன்ஸ் எதாவது போடுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் அக்ரலிக் கட் அவுட்ஸில் ஸோ நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ரோமன் லெட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ கிளாக்குக்கு 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தென் செகண்ட் லேயர் கிளியர் ரெசினை மிக்ஸ் பண்ணி அதை போர் பண்ணணும். ஸோ அதுவுமே 24 hours ட்ரை ஆகும். 24 hours ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு கிளாக்கோட நீடில்ஸ் அண்ட் மெக்கானிசமாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் உங்களுக்கு அந்தந்த ஷேப் அண்ட் அந்தந்த சைஸ்க்கான மோல்டு இருந்தால் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் மோஸ்ட்டாக ரெசின் ஆர்ட்டில் சேம் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்களே ஓனாகவே பண்ணலாம். அண்ட் இன் ஏ கொஷின், ஸோ ரெசின் வால் கிளாக் செய்கிறதுக்கு நம்ம கிளாக் மெக்கானிசம் அண்ட் நீடில் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு அப்புறமா இல்லை செகண்ட் லேயருக்கு அப்புறமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.